ஒருமை பன்மை இந்த ஒரு இலக்கண பகுதியானது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பகுதியா பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ரொம்ப 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 எளிமையான பகுதி. ஆனா ஆனா நம்ம தேர்வுல நம்ம ரொம்பவுமே குழப்பம் அடையக்கூடிய பகுதியும் இந்த ஒரு பகுதி தான். இந்த மாதிரி ஒரு 4 தொடர் கொடுத்துட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்க இதை எந்த வித குழப்பமும் இல்லாம சரியா விடையளிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை முழுமையா பாருங்க. இப்ப ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு இதை குறிக்கிறது. ஓகேங்களா? ஒன்றை குறிச்சா அது ஒருமை, ஒன்றுக்கும் மேற்பட்டது குறிச்சா அது பன்மை. இப்ப பாருங்க, மாடு அப்படிங்கிறது என்னது, ஒருமை. ஏன்னா ஒரே ஒரு மாடு தான். இங்க பாருங்க, மாடுகள் அப்படிங்கிறது நிறைய மாடுகள் இருக்குது இல்லைங்களா? அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கிறத குறிச்சிங்க அப்படின்னா அது பன்மை. இன்னைக்கு அக்ரியில வரக்கூடிய ஒருமை பன்மை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். உயர்திணையில வரக்கூடியதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். அக்ரிணை அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்திணை அல்லாத, அதாவது மக்கள். ஓகேங்களா? மக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே, உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிரற்றதா இருக்கலாம், எல்லாமே அக்ரிணை தான். இப்ப பாருங்க, ஒரு தொடர் ஒருமையில தொடங்குச்சு அப்படின்னா அதோட முடிவும் ஒருமையில தான் முடியும். ஒரு தொடர் பன்மையில ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட தொடரும் பன்மையில தான் முடியும். இங்க நம்ம அக்ரியில பாக்குறோம்ல, அப்ப அக்ரியில ஒரு தொடர் தொடங்குச்சு அப்படின்னா அதோட முடிவும் அக்ரிணை ஒருமையில தான் முடியும். ஓகேங்களா? அக்ரிணை பன்மையில ஒரு தொடர் ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட முடிவும் அக்ரிணை பன்மையாக தான் இருக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, அக்ரிணை ஒருமையோட தொடக்கம் வந்துச்சு அப்படின்னா அதோட முடிவு எப்படி இருக்குன்னா அது அப்படிங்கிற ஒரு இதுல முடியும். ஓகேங்களா? அப்ப அக்ரிணை பன்மையில ஒரு தொடர் ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட முடிவானது அக்ரிணை பன்மையான நாவல தான் முடியும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுச்சா? அக்ரின்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொடர் ஒருமையில ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட முடிவானது அது அப்படிங்கிற ஒருமையில தான் முடியும். அதே பன்மையில ஆரம்பிச்சது அப்படின்னா அப்படிங்கிற ஒரு பன்மையில தான் முடியும். சரிங்களா? இப்ப நம்ம கேள்விக்குள்ள வருவோம். பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இந்த மாதிரி ஒரு 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த தொடர் முதல்ல படிங்க. ஓகேங்களா? மலர். ஓகேங்களா? இது உயர்திணையா அக்ரிணியா? இந்த தொடரானது உயர்திணையில வந்திருக்கா இல்ல அக்ரிணியில வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? நீங்க அந்த உயர்திணை அப்படின்னா என்னது? மக்கள் குறிக்கிறது உயர்திணை. மக்கள் இல்லாத மத்த எல்லாருமே என்னது? அக்ரிணை. இல்லைங்களா? அப்ப பாருங்க, மலர். ஓகேங்களா? அப்ப இந்த தொடரானது அக்ரிணியில வந்திருக்கு. இது ஒரு அக்ரிணை தொடர். இல்லைங்களா? அப்ப பாருங்க, மலர் மலர்ந்து மனம் பரப்பின. மலர் மலர் அப்படிங்கிறது அக்ரிணை நமக்கு தெரியும். ஆனா அக்ரிணில ஒருமையா பன்மையா? இது மலர் அப்படிங்கிறது ஒருமை. அப்ப ஒருமையில ஒரு தொடர் வந்துச்சு அப்படின்னா அந்த தொடரானது ஒருமையில தான் முடியணும். இங்க ஒருமையில முடிஞ்சிருக்க, எதுல முடிஞ்சிருக்க? நாவல முடிஞ்சிருக்கு. இது என்னது? பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப ஒருமையில தொடங்கி அந்த தொடரானது எதுல முடிஞ்சிருக்கு? பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த தொடரானது தவறு. சரிங்களா? இங்க பாருங்க, மலர்கள். மலர்கள் அப்படிங்கிறது என்னது? ஒரு பன்மை. இல்லைங்களா? அப்ப அந்த தொடரானது பன்மையில ஆரம்பிச்சிருக்கு. அப்ப எதுல முடியணும்? பன்மையில தானே முடியணும். இங்க பாருங்க, எதுல முடிஞ்சிருக்கு? அது அப்படிங்கிற ஒரு ஒருமையில முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த தொடரும் தப்பு. அடுத்து பாருங்க, மலர்கள் அதே பன்மையில தொடங்கியிருக்கு. எதுல முடிஞ்சிருக்கு? பரப்பின அப்படின்னு சொல்லி பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப பன்மையில தொடங்கி பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த தொடர் சரி. அப்ப ஆன்சர் சி தான். சரிங்களா? மேற்கூறியதில் எதுவும் இல்லை. மேற்கூறியதில் எதுவும் இல்லையா? சி ஆன்சர் வந்துச்சு இல்லைங்களா?